ஹலோ ட்ரேடர்ஸ். மார்க்கெட்டிங் கிராஷ் ஆகிட்டே இருக்குது. இந்த டைமில் ஒரு ஸ்மார்ட் ட்ரேடர்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களாம் என்ன பண்ணுவாங்க எல்லாத்தையும் ஃபுல் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அதிகமான இன்ஃபர்மேஷனை டெஃபினட்டாகவும் லேர்ன் பண்ணலாம். ட்ரேடர்ஸ், ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். ட்ரேடர்ஸ், இப்போ வார் நடந்துட்டு இருக்குல்ல, இது வந்து வெரி ஜஸ்ட் வந்து ஒரு பார்ட் ஆஃப் ஒரு பிளானிங் தான் சொல்லலாம். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும். இப்போ நடந்துட்டு இருக்க வாரும் ஈரான் அப்புறம் இது அமெரிக்காவுக்கு நடுவில் வார் நடந்துருக்கு. இதுக்கு முன்ன பார்த்தீங்கன்னா மீன்ஸ் ரஷ்யாவுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் வார் நடந்துட்டு இருந்துச்சு. அதேமாதிரி அதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மீன்ஸ் ட்ரம்ப் இது டெரிஃப் வந்துச்சு. அதனாலேயும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கீழே டவுன் ஆச்சு. மீன்ஸ் நான் எல்லாமே ரிலேட்டட் மார்க்கெட் கூட தான் நான் செட் ஆஃப் பண்ணுறேன். ஐ ஹோப் உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கோவிட் பேண்டமிக் வந்துச்சு. இந்த மாதிரி எப்பப்பெல்லாம் மார்க்கெட்டில் வந்து ஒரு அன்சர்டனிட்டி ஒரு மீன்ஸ் ஒரு கன்ஃபார்மான ஒரு சுச்சுவேஷனில் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாக எல்லாமே நார்மலாக போய்ட்டுருக்கு. அந்த மாதிரி இல்லைனா அந்த மாதிரி டைமில் இல்லாமல் ரொம்ப சிம்பிள் தான், உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். மார்க்கெட் வந்து இங்கே கீழே டவுன் தான் ஆகும். ஐ ஹோப் கிளியராக புரிஞ்சிருக்கும். அதே வந்து வேர்ல்டில் இல்லை மார்க்கெட்டில் எந்த ஒரு இதுவுமே மீன்ஸ் இங்கே அங்கே வார் ஆகலை, எல்லாமே நார்மலாக இருக்குப்பா, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மார்க்கெட் எப்பயுமே அப் சைடில் தான் போகும். ஐ ஹோப் உங்களுக்கு கிளியராகவே இது அண்டர்ஸ்டாண்டாக இருக்குது. அதேமாதிரி இப்போயுமே மார்க்கெட் ஒரு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே உங்களுக்கு நிஃப்டி இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எல்லாமே கிளியராக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் சேம் டைம் இப்போயுமே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் வந்து மீன்ஸ் நான் நிஃப்டி வச்சுக்க எல்லாமே சொல்கிறேன். ஒரு 12% வந்து இங்கே டவுன் ட்ரேட் இருக்கிறது கிளியராக பார்த்தேன். அண்ட் மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 300 டேஸ் மூவிங் ஆவரேஜ் இருக்குது. நான் அதுவும் சொல்லியிருக்கேன். எப்பயுமே இந்த மீன்ஸ் 300 டேஸ் மூவிங் ஆவரேஜ் சொல்கிறது மார்க்கெட்டில் வந்து ஒரு 10 மந்த் வந்து கேல்குலேஷன் பண்ணணும். ஏன்னா எப்படி சொல்கிறேன்னா 1 மந்த்தில் ட்ரேடிங் செஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் வந்து சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து இங்கே வீக் ஆஃபாக இருக்கும். அதனால் 1 மந்த்துங்கிறது ஒரு 30 நாள் இருக்குன்னா அதில் ஒரு 8 நாள் வந்து அப்படி போயிடும். என்னைக்காச்சும் ஒரு ஹாலிடேஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஒரு 2 நாள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சுன்னா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு அரௌண்ட் வந்து ஒரு 300 டேஸ் இருக்கும். அந்த பேஸில் தான் நான் இங்கே வந்து 300 டேஸ் இங்கே மூவிங் ஆவரேஜ் நீங்கள் செட் பண்ணியிருக்கேன். மீன்ஸ் இது ஒரு பார்ட் ஆஃப் இங்கே ஸ்ட்ராட்டஜி தான். நல்லா கிளியராக பாருங்கள். மீன்ஸ் எப்பப்பெல்லாம் இங்கே மார்க்கெட் கீழே டவுன் ஆகுது, அதுக்கடுத்து திரும்ப என்ன ஆகுது, அதையுமே நல்லா கிளியராக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து அமெரிக்காவும் அப்புறம் ஈரான் வார் போயிட்டுருக்கு. அதனால் இங்கே டவுன் ஆகுது. மீன்ஸ் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் கிளியராக தெரியும். அண்ட் இதுக்கு முன்னாடி இங்கே கீழே டவுன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுவுமே மீன்ஸ் நம்ம ட்ரம்ப் வந்து டெரிஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவார் அப்படின்னு சொன்னாங்க. அதனால வந்து டவுன் ஆச்சு. அண்ட் அதுக்கடுத்து முன்னாடி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு ஆல்மோஸ்ட் வந்து மீன்ஸ் ஏப்ரல் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஒரு எலெக்ஷன் டைம் ஆச்சு. மீன்ஸ் நம்ம இந்தியாவில் அந்த டைமில் வந்து இங்கே மீன்ஸ் டவுன் ஆச்சு. ஐ திங்க் இங்கே ஜூன்ஸ் ஓகே எலெக்ஷன் டைம் இங்கே வந்துச்சு. அதனால் இங்கேயுமே கீழே டேரெக்டாக கீழே வந்து தெரியும். இதுவுமே அந்த மாதிரி ஏதாவது ஒரு மீன்ஸ் பேண்டமிக் சுச்சுவேஷன் வந்துருப்போம். அதனால் இங்கே கீழே வந்துச்சு. அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இது இஸ்ரேலும் ரஷ்யாவும் அப்புறம் ஈரான் வார் நடந்துட்டு இருந்துச்சு. ரஷ்யாவும் அப்புறம் ஈரானும் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா மீன்ஸ் 300 டேஸ் மூவிங் ஆவரேஜ் இருக்குது. அதுக்கு கீழே வந்து டவுன் ஆயிருக்கு. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து கோவிட் பேண்டமிக். அண்ட் கோவிட் பேண்டமிக்லையும் பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்துமே இங்கே கீழே டவுன் ஆச்சு. 300 டேஸ் மூவிங் ஆவரேஜ். அண்ட் இதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ஒரு அரௌண்ட் வந்து மீன்ஸ் செகண்ட் தான் நான் முன்னாடி பண்ணிக்கிறேன். அது கிளியராக போயும். இதே மாதிரி ப்ரீவியஸில் எல்லா டைமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இங்கேயுமே 300 டேஸ் மூவிங் கீழே தான் வந்துச்சு. அண்ட் இங்கேயுமே வந்துருக்குது. அண்ட் அரௌண்ட் வந்து 2016 பார்த்துருப்பீங்க. இங்கேயுமே ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல மீன்ஸ் கரெக்ஷன் இங்கே கீழே டவுனில் வச்சு. அதேமாதிரி இங்கேயுமே பார்த்தீங்கன்னா இங்கேயுமே டவுனாக இருக்குது. அண்ட் இந்த மாதிரி வந்தப்பெல்லாம் ஐ ஹோப் கிளியராக புரியும் ட்ரேடர்ஸ். இந்த மாதிரி கீழே வந்தப்பெல்லாம் நிரந்தரமாக இங்கே நின்றுச்சா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மார்க். இல்லை, எப்பப்பெல்லாம் கீழே வந்திருக்கு அதுக்கடுத்து திரும்பவுமே ரிவர்ஸ் பவுன்ஸ் பேக் ஆகும். இது வந்து கிளியராக புரிஞ்சிருக்கும். ஏன்னா செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கீழே டவுன் பேக் வரும், எவ்வளோ கீழே வரைக்கும் மீன்ஸ் கீழே பாட்டம் வரைக்கும் வரும், இது யாருக்குமே தெரியாது. ஏன்னா மார்க்கெட்டில் இருக்கிற இதுதான் வந்து ஒரு மீன்ஸ் சீக்ரெட்னு கூட சொல்லலாம். எப்பப்பெல்லாம் கீழே வருது அப்பப்பெல்லாம் அதுக்கடுத்து திரும்பவுமே ரிவர்ஸ் ஆகும். ஏன்னா ஹியூமன் சைக்காலஜி இருக்குல்ல, இது மோஸ்ட்லி வந்து இதை புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஏன்னா அதே வந்து இங்கே யார் ஸ்மார்ட் ட்ரேடர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க மட்டும்தான் இதை ப்ராப்பராக வந்து கேப்சர் பண்ணி மீன்ஸ் நல்ல ஒரு பிக் மீன்ஸ் ஒரு அதிகமான அமௌண்ட்டை வந்து இங்கே கேல்குலேட் பண்ணுவாங்க. அதை நான் முன்னாடி போக போக எந்த பேஸில் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்க அதையுமே நான் கிளியராக சொல்கிறேன். எப்பப்பெல்லாம் கீழே வருது அண்ட் அதுக்கடுத்து பாருங்கள் ரிவர்ஸ் ஆனதை கிளியராக பார்க்கலாம். அண்ட் சேம் டைம் இங்கேயுமே நான் மார்க் பண்ணியிருந்தேன், இங்கேயுமே ரிவர்ஸ் ஆச்சு. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மீன்ஸ் இங்கேயுமே இருக்குது, இங்கேயுமே ரிவர்ஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுக்கடுத்து 2019 பார்த்தீங்கன்னா இங்கேயுமே ரிவர்ஸ் ஆச்சு. அண்ட் கோவிட் பேண்டமிக்கில் இங்கே செம்மையான அடி வந்துச்சு. ஈவன் சொல்ல போச்சுன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஐ திங்க் 20% 40% கிட்ட கீழே டவுன் ஆச்சு. ஒரு அரௌண்ட் வந்து 40% கீழே டவுன் ஆச்சு. ஏன்னா அதுக்கடுத்துமே ரேலி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு செம்ம ரேலி வந்து எங்கேயுமே கிடச்சிச்சு. அதுக்கடுத்தது இது ரஷ்யா இஸ்ரேல் வார் ஆச்சு. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா மீன்ஸ் இப்பயுமே இந்த க்ரூட் ஆயில் சொல்கிறாங்களே இந்த கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இங்கேயுமே ஆச்சு. திரும்பவுமே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து திரும்பவுமே மீன்ஸ் மார்க்கெட்டில் ஒரு நியூஸ் வந்துச்சு. அண்ட் அதுக்கடுத்து கீழே டவுனில் வந்துச்சு.
300 டேஸ் மூவிங் ஆவரேஜ் அடுத்து அப்புறம் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. எல்லா டைமும் பார்த்தீங்கன்னா கீழே டவுன் வந்திருக்கு. அதே சேம் டைமில் இங்கே ரிவர்சல் ஆனதுமே கிளியராக பார்க்கலாம். அதேமாதிரி இங்கேயுமே நல்லா கிளியராக பார்க்க முடியும். ட்ரம்ப் டெரிஃப் மீன்ஸ் டெரிஃப் வந்துச்சு அண்ட் அதுக்கடுத்து ஓரளவுக்கு ரிவர்ஸ் ஆச்சு. ஏன்னா அதுக்குள்ளே ரிவர்ஸ் ஆகி ஒரு நியூ ஹையப் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா, ஏன்னா இப்போ வந்து ஒரு புதுசாக வந்து அமெரிக்காவும் ஈரான் வார் நடந்ததுக்கு அதனால இங்கே டவுன் ஆயிருக்குது. அண்ட் சேம் டைம் இந்த டைம்லலாம் மோஸ்ட்லி வந்து இந்த மீன்ஸ் அதுக்கு முன்னாடி ட்ரேடர்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் நம்மளுடைய இது ஆஃபர்ஸ்னே பார்த்தீங்கன்னா மீன்ஸ் ஸ்டாக் மார்க்கெட் இங்கே கோர்ஸ் இருக்குது. இதுவுமே ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஆஃபருமே ரொம்ப பேர் கேட்டிருந்தீங்க. அண்ட் அந்த கோர்ஸ்னே பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ரம்ஜான் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரம் நான் இங்கே கொண்டு வர போகிறேன். அண்ட் அந்த ரம்ஜான் ஆஃபரில் பார்த்தீங்கன்னா கோர்ஸுக்கு ப்ரைஸ் அண்ட் சேம் டைம் மெம்பர்ஷிப் ப்ரைஸ் எல்லாமே ஓரளவுக்கு இங்கே வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் இங்கே டேரெக்டாக உங்களால் பார்க்க முடியும். ஆனால் ரொம்ப பேர் நீங்கள் கமெண்ட்டும் பண்ணியிருந்தீங்க. ஏன் மீன்ஸ் 1000 ப்ரைஸில் நீங்கள் கோர்ஸ் ப்ரைஸ் வந்து 5000 இந்த கோர்ஸ் ப்ரைஸ் வந்து இப்போ வந்து மீன்ஸ் ஏன் பண்ணிட்டீங்க 1000 தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் கேட்டிருந்தீங்க. ஏன்னா மீன்ஸ் அந்த கோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருந்துச்சு. ஏன்னா ஆல்ரெடி நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். இப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இந்த ப்ரைஸ் இருக்குல்ல இது வந்து கொஞ்சம் டவுன் ஆகும். ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தான் நீங்கள் பை பண்ணுற மாதிரினா மீன்ஸ் கூடிய சீக்கிரமாக ரம்ஜான் ஆஃபர் இருக்குது. அது சீக்கிரமாக வரும். ஐ ஹோப் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். அண்ட் சேம் டைம் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அந்த மீன்ஸ் டிஸ்கவுண்ட் ஆஃபர் ப்ரைஸ் இருக்கும்போது நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் ஆஃபர் வேல்யூ வந்து நீங்கள் கிராப் பண்ணலாம். அண்ட் சேம் டைம் இப்போ நம்ம மீன்ஸ் மார்க்கெட் நீங்கள் பிஹேவியரில் வரலாம். அதே மாதிரி எப்பப்பெல்லாம் கீழே பாட்டமில் இருந்திருக்கு எல்லா டைம்லையும் பார்க்க முடியும். இப்போ ஆகிற வார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஈரானும் அமெரிக்காவும் ஆகிட்டு இந்த டைமில் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட் நம்மளே சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலுக்கு ரிலேட்டடாக இருக்கிற இந்த கேஸாக இருக்கட்டும், இல்லை என்ஜிஓ இருக்கட்டும், ஓஎன்ஜிசி இருக்கட்டும், அப்புறம் ஃபியூல் இருக்கட்டும், அப்புறம் ஆயில்ஸ் இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ப்ரைஸ் கீழே விழுது. அது ஓகே தான். ஏன்னா இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் பேங்க் செக்டர் பார்த்தீங்கன்னா பேங்க்கு கீழே விழுது, ஃபைனான்ஸ் செக்டர் கீழே விழுது, அண்ட் அது மட்டும் எஃப்எம்ஜி செக்டர் கீழே விழுது. இது எல்லாமே ஏன் கீழே விழுது? இதுக்கு பின்னாடி இருக்க ரொம்ப சிம்பிளான ரீசன் வந்து என்னதுன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா மார்க்கெட்டே வந்து இப்போ பேண்டமிக் மீன்ஸ் ஒரு அன்சர்டனிட்டி சுச்சுவேஷன்ஸில் இருக்குது. ஏன்னா அதனால தான் இப்போ மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் இங்கே கீழே விழுந்துட்டு இருக்கு. லைக் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்னா நம்ம HDFC பேங்க் பார்க்கலாம். HDFC பேங்க்கும் பார்த்தீங்கன்னா சடன்னு இங்கே கீழே விழுந்துட்டு நல்லா கிளியராக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன் ட்ராயிங்ஸை. HDFCயுமே ஒரு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் மீன்ஸ் 3rd February பார்த்தீங்கன்னா இங்கே கீழே விழுந்துட்டு தான் இருக்குது. ஒரு அரௌண்ட் வந்து 17% கீழே டவுன் ஆயிடுச்சு. ஏன்னா இதே சேம் டைமில் நீங்களே எடுத்து பாருங்கள். நான் சொல்லலை மீன்ஸ் நான் இங்கே ஜஸ்ட் டெக்னிக்கல்ஸாக அனலைஸ் பண்ணுறேன். அதெல்லாம் சொல்ல இந்த சொல்கிற எல்லா செக்டர் மீன்ஸ் எல்லா இதுக்குமே ஃபைனான்சஸ் இருக்குல்ல அதை நீங்கள் எடுத்து பாருங்கள். எல்லாமே குவார்டர்லி ரிசல்ட்டாக இருக்கும், இல்லை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும், எல்லாமே இங்கே ட்ரில்லிங் 12 months இருக்குல்ல எல்லாமே ஆல் டைம் ஹையில் தான். இங்கே மீன்ஸ் ரெவென்யூவாக இருக்கட்டும், இல்லை சேல்ஸாக இருக்கட்டும், இல்லை நெட் ப்ராஃபிட்டாக இருக்கட்டும், எல்லாமே இங்கே ஹையில் தான் இருக்குது. அப்படி இருந்தாலுமே இந்த செக்டர்ஸுமே இங்கே கீழே டவுனில் இருக்கிறத கிளியராக பார்க்கலாம். இதுக்கான ரீசன் ஆல்ரெடி சொல்ல தேவையில்ல. மார்க்கெட் மீன்ஸ் பேண்டமிக் சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது. இது இருக்குது. அதேமாதிரி நல்ல பெரிய கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் பார்க்க முடியும். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் இதுவுமே கீழே தான் இருக்குது. ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து டவுன் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தால் நியர் அபவுட் வந்து இங்கேயுமே 14% கீழே டவுனில் தான் இருக்குது. அண்ட் சேம் டைம் மற்ற செக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோல் இந்தியான்னு எடுத்துக்கலாம். கோல் இந்தியா பார்த்தீங்கன்னா அதுவுமே இங்கே கீழே டவுனில் தான் இருக்குது. ஓகே இப்போதைக்கு காமிக்கல, ப்ராப்பராக காமிக்கல மீன்ஸ் நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்கும். அதனால் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஐ ஹோப் இங்கேயே புரிஞ்சிருக்கும். இதுவுமே இங்கே டவுனில் தான் இருக்குது. இந்த மாதிரி எந்த ஸ்டாக்ஸ் எடுத்தாலும் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இப்போ பேண்டமிக் சுச்சுவேஷனில் எல்லாமே இங்கே டவுனில் தான் இருக்குது. ஏன்னா அதே சேம் டைம் இப்போ இருக்கிற மீன்ஸ் இந்த ஸ்மார்ட் ட்ரேடர்ஸ்லாம் இருக்காங்களோ அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து அவங்க எல்லாருமே அக்யூமுலேட் பண்ண பார்ப்பாங்க. அக்யூமுலேட் தான் பண்ணுவாங்க. பார்ப்பாங்கன்னு இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே அக்யூமுலேட் தான் பண்ணுவாங்க. அண்ட் அந்த அக்யூமுலேட்டுமே பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ட்ரேடர்ஸ் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா மீன்ஸ் ஒரே மட்டும் அவங்ககிட்ட இருக்கிற பல்காக இருக்கிற 1 CR 2 CR அமௌண்ட்டு. ஏன்னா அவங்ககிட்ட ஸ்மார்ட் ட்ரேடர்ஸ்னால் அவங்ககிட்ட அமௌண்ட்டுமே ஹியூஜ் வேல்யூவில் இருக்கும். அவங்க எல்லா அமௌண்ட்டையும் தூக்கி ஒரே முட்டா இப்பயே பை பண்ணுவாங்க அப்படின்னு இல்லை. அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மீன்ஸ் ஒரு 1 CR இருக்குன்னா அதே வந்து ஒரு பார்ட் ஆஃப் ஒரு 10 பார்ட் ஆஃப் பண்ணுவாங்க, இல்லைனா மீன்ஸ் 12 பார்ட் ஆஃப் பண்ணுவாங்க, இல்லை 20 பார்ட் ஆஃப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பார்ட் பண்ணி ஒரு பார்ஷியலில் தான் இங்கே பை பண்ண பார்ப்பாங்க. அதை விட்டுட்டு இந்த பேனிக் சுச்சுவேஷனில் அவங்க எப்பயுமே சேல் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப சிம்பிள் தான். இது எல்லாமே நல்லா கிளியராக கேட்டாங்க. இது எல்லாமே மார்க்கெட்டு கீழே இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே ஒரு நல்ல பெட்டரான ஒரு நல்ல வேல்யூவேஷன்ஸில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால ஸ்மார்ட் ட்ரேடர்ஸ் எப்பயுமே என்ன பண்ணுவாங்க, கீழே இருக்கும்போது தான் அவங்க பை பண்ணுவாங்க. அதேமாதிரி அவங்க ரேஞ்சில் அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்துச்சுன்னா அவங்க சேல் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுவாங்க. ஏன்னா அதே வந்து நம்மள மாதிரி இருக்கிற மீன்ஸ் நம்மள மாதிரி இருக்கிற ட்ரேடர்ஸ்லாம் ரொம்ப பேர் என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட்டில் ஒரு ஆல்மோஸ்ட் என்ன பண்ணியிருப்பாங்க இங்கே ஜஸ்ட் செகண்டா நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நம்மள மாதிரி இருக்க நார்மல் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, இங்கே பை பண்ணியிருப்பாங்க, மார்க்கெட் கீழே விழுதான் திரும்ப சேல் பண்ணுவாங்க. சரி இங்கே மீன்ஸ் என்ன சொல்லுவாங்க,
க்ரீன் கேண்டில் வந்துருச்சு, இங்கே பை பண்ணியிருப்பாங்க, திரும்ப கீழே வருதா திரும்ப இது பண்ணியிருப்பான், மீன்ஸ் சேல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பை பண்ணிட்டு கீழே வந்துச்சுன்னா பேண்டன் மீன்ஸ் பயந்துட்டு சேல் பண்ணுவாங்க. ஏன்னா ஸ்மார்ட் ட்ரேடர்ஸ் அப்படி பண்ண மாட்டாங்க. ஒருவேளை இங்கே பை பண்ணிட்டாங்களா மீன்ஸ் அவங்களும் என்ன பண்ணுவாங்க, கம்மியான குவான்டிட்டியில் மீன்ஸ் கம்மியான அக்யூமுலேட் பண்ணுவாங்க. ஒருவேளை இங்கே பை பண்ணிட்டாங்களா வெயிட் பண்ணுவாங்க, கீழே இறங்கிடுச்சா சரி பரவாயில்ல, திரும்ப கையில் அமௌண்ட் இருக்குதா அந்த அமௌண்ட் வச்சு திரும்ப வந்து இங்கே பை பண்ணுவாங்க. அதுக்கடுத்து திரும்ப என்ன பண்ணுவாங்க, இங்கே கீழே விழுதா திரும்பவும் அவங்க கையில் அமௌண்ட் இருக்கும், திரும்பவும் இங்கே பை பண்ணுவாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க எல்லாத்தையுமே மீன்ஸ் அவங்க கிட்ட இருக்க அமௌண்ட் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் பை பண்ணுவாங்க. ஏன்னா ஸ்மார்ட் ட்ரேடர்ஸ் ஒரே முட்டா பை பண்ணுவாங்க, அதுக்கடுத்து கீழே விழுந்துச்சுன்னு சேல் பண்ணுவாங்க, திரும்ப சரி கீழே டவுன் ஆகிடுச்சு திரும்ப பை பண்ணலாம் சொல்லிட்டு இங்கே பை பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கடுத்தது கீழே வந்துச்சுன்னா இங்கே என்ன பண்ணுவாங்க, திரும்ப சேல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பேண்டமிக் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா ஸ்மார்ட் ட்ரேடர்ஸ் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. லாங் டேர்ம் பண்ணுறவங்க மீன்ஸ் நான் சொல்லுவது லாங் டேர்மில் பண்ணுறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் பண்ணுவாங்க. ஏன்னா அதே சேம் டைமில் ஸ்விங் ட்ரேடிங் காரங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாருமே மோஸ்ட்லி வந்து இப்போ ஆல்மோஸ்ட் வந்து இங்கே பை பண்ண மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. அவங்க கிட்ட இருக்கிற போர்ட்ஃபோலியோ ஒரு ஆல்மோஸ்ட் வந்து மீன்ஸ் அவங்களுக்கு எல்லாமே ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஏன்னா நானுமே வந்து ஸ்விங் ட்ரேடிங் தான் பண்ணுறேன். என்னதுமே ஒரு பர்டிகுலர் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்துச்சுன்னா ப்ராஃபிட்டாக இருந்துச்சுன்னா ப்ராஃபிட், இல்லை லாஸில் இருக்க மாதிரி தான் நானுமே ஹோல்டு தான் பண்ணுவேன். ஏன்னா வெறும் ஜஸ்ட்டு இங்கே டெக்னிக்கல் பேசிஸில் மட்டும் எந்த ஒரு ஸ்டாக்ஸையுமே சும்மா கண்ணை மூடிட்டு இங்கே பை பண்ணுறதில்ல. ஐ ஹோப் நீங்களுமே என்னுடைய ஆல்மோஸ்ட் எல்லா வீடியோலையுமே பார்த்துருப்பீங்க. வெறும் ஜஸ்ட் நான் டெக்னிக்கல் மட்டும் சொல்கிறதில்ல, ஃபண்டமெண்டல்ஸ், ஃபைனான்சஸ், அந்த கம்பெனி பிஸ்னஸ் என்ன பண்ணுது எல்லாமே A to Z வந்து உங்களுக்குமே மீன்ஸ் நான் சொல்கிறதுலே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அது எல்லாத்தையுமே கம்பேரிசன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு பை பண்ணியிருக்கேன்னா மீன்ஸ் ஒருவேளை பை பண்ணியிருக்கேன்னா அந்த ஸ்டாக்ஸ் கீழே விழுதுன்னா அது எதனால கீழே விழுது அதையுமே இங்கே இம்பார்ட்டண்டாக பார்க்கணும். வெறும் ஜஸ்ட் இங்கே ஒரு ஆல்மோஸ்ட் வந்து வெறும் எப்பா இங்கேருந்து கீழே விழுதா அப்படின்னு பை பண்ணிட்டு மீன்ஸ் சேல் பண்ணிவிட்டு மீன்ஸ் லாஸில் போகக்கூடாது. அது மீன்ஸ் அந்த ஸ்டாக்கு கீழே விழுதுன்னா அதுக்கு இன்டர்னல் மீன்ஸ் கம்பெனிக்குள்ளேருந்தே வந்து ப்ராப்ளம் இருக்குதா, இல்லை கம்பெனிக்கு வெளியேருந்து ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை முதல்ல வந்து மீன்ஸ் அந்த பிஸ்னஸ் சைக்காலஜியில் அதை அனலைஸ் பண்ணணும். அந்த மாதிரி அனலைஸ் பண்ணிவிட்டு ஒருவேளை கீழே இருந்துச்சுன்னா கூட ஒருவேளை பரவாயில்ல, இது வந்து அதுக்கடுத்தது பார்க்கணும் அந்த ப்ராப்ளம் வந்து ஷார்ட் டேர்மில் இருக்குதா இல்லை லாங் டேர்முக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கா, இதையுமே அனலைஸ் பண்ணணும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிவிட்டு ஒருவேளை ஸ்டாக் ப்ரைஸ் கீழே இருந்தால் கூட நம்ம பை பண்ண ஸ்டாக்ஸில் நம்ம பை பண்ணியிருக்க ப்ரைஸில் நம்மளுக்கு அது ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா மீன்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணியிருப்போம். அதை அனலைஸ் பண்ணாமல் நம்ம பை பண்ணியிருந்தோம்னா அது வந்து எங்கே பை பண்ணாலும் கீழே இருந்துச்சுன்னா சும்மா ஒரு நாளைக்கே கீழே இருந்துச்சு, ஒரு நாளைக்கு இல்லை அன்றைக்கே பை பண்ணிவிட்டு அன்றைக்கே கீழே இருந்துச்சுன்னா கூட ரொம்ப பேர் வித்துட்டு போகிறவங்களா இருக்காங்க. இந்த மாதிரி பேண்டமிக்லாம் ஆகக்கூடாது. நம்ம பை பண்ணியிருக்கு நம்ம எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிட்டு தான் பை பண்ணணும். நம்ம ஸ்ட்ராங்காக வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜியில் நம்ம தான் ப்ராப்பராக இருக்கும். ஏன்னா மார்க்கெட்டில் எதுவுமே இம்பார்ட்டன்ட்னா மீன்ஸ் நம்மளுடைய எமோஷன்ஸ், நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ அது எல்லாத்தையுமே நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும், நம்மளால் மட்டும் தான் ஹோல்ட் பண்ண முடியும். ஏன்னா அதே சேம் டைமில் மார்க்கெட் இருக்குது பார்த்தீங்கன்னா, மொத்த மார்க்கெட்டையும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா இதுக்கு கொஸ்டின் நோ தான். ஏன்னா மொத்த மார்க்கெட்டை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட அமௌண்ட்டும் இல்லை. வி ஆர் ஜஸ்ட் ரீட்டைலர்ஸ் பேர் மட்டும்தான். ரீட்டைலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அமௌண்ட்டும் இருக்காது, அந்த அளவுக்கு மீன்ஸ் மார்க்கெட்டே மேலே கொண்டு போகிற அளவுக்காக இருக்காது. ஏன்னா பிக் பேர் கிட்ட ஸ்மார்ட் ட்ரேடர்ஸ் பண்ணுறாங்கல்ல அவங்க கிட்ட மட்டும்தான் அந்த அளவுக்கு அமௌண்ட் இருக்கும். ஏன்னா அவங்களுமே பார்த்தீங்கன்னா எடுத்த உடனேலாம் இங்கே மேலே கொண்டு போக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குமே ரொம்ப சிம்பிள் தான். இங்கே மார்க்கெட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே இங்கே வேல்யூ ஆஃப் அமௌண்ட் வேணும். அந்த அமௌண்ட் வேணும்னா கீழே கொண்டு வருவாங்க. கீழே கொண்டு வந்து ஒரு நல்ல எந்த அளவுக்கு கீழே கொண்டு வரணுமோ அந்த அளவுக்கு கீழே கொண்டு வராங்க. வந்து அங்கேருந்து பை பண்ணிவிட்டு திரும்ப ரிட்டர்ன் போகும்போது நல்ல ஒரு பெட்டரான வேல்யூஸில் மீன்ஸ் ப்ராஃபிட்டை பார்த்துட்டு போவாங்க. இதுதான் ஸ்மார்ட் ட்ரேடர் பண்ணுறது. அதனால தான் மோஸ்ட்லி இப்போ என்ன பண்ணணும்னா ஆஸ் யூஸ்வல் நீங்கள் மீன்ஸ் லாங் டேர்ம்க்கு ட்ரேட் பண்ணுற மாதிரினா வெறும் ஜஸ்ட்டு மீன்ஸ் உங்ககிட்ட எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது அந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுங்கள். அந்த ஸ்டாக் எல்லாத்துக்குமே வெறும் ஜஸ்ட் டெக்னிக்கல்ஸை மட்டும் பார்க்காதீங்க. ஏன்னா டெக்னிக்கல்ஸ் எப்பயுமே இப்போ கீழே மீன்ஸ் எல்லா போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இங்கே லாஸில் இருக்க மாதிரி தான் தெரியும். அதனால் மோஸ்ட்லி டெக்னிக்கல்ஸ் பார்க்காதீங்க. அது கூட சேர்ந்து ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் ஃபைனான்ஷியல்ஸ் அந்த பிஸ்னஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். பிஸ்னஸில் ட்ரில்லிங் 12 மந்த்து மீன்ஸ் குவார்டர் பேஸில் இருக்கட்டும், இல்லை ட்ரில்லிங் 12 மந்த்து தான் இருக்கட்டும், அது எல்லாமே மீன்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் கிளியராக பார்க்கலாம். நான் வேணா ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே உங்களுக்கு மீன்ஸ் சொல்கிறேன். மீன்ஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எஸ்ஜி மீன்ஸ் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். ஐ ஹோப் கிளியராக புரிஞ்சுங்க ட்ரேடர்ஸ். அதுக்குன்னு இந்த ஸ்டாக்கை பை பண்ணணும் இல்லை, கிளியராக புரிஞ்சிருக்கும். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் சரி ஓகே. HDFC பேங்க் பார்க்கலாம். ஓகே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குவார்டர் பேசிஸில் பாருங்கள் க்ரோ ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஏன்னா இது பேங்கிங் செக்டர், அதனால் இங்கே ரெவன்யூ இருக்குது. இதே வந்து நான் ஃபைனான்ஷியல் செக்டர்னால் அங்கே வந்து சேல்ஸ் இருக்கும். குவார்டர் பேசிஸில் க்ரோ ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். மீன்ஸ் உங்கள் போர்ட்ஃபோலியோ எந்த ஸ்டாக்ஸ் இருக்கோ அந்த ஸ்டாக்ஸ் பாருங்கள். உங்கள் போர்ட்ஃபோலியோ எந்த ஸ்டாக்ஸ் ஆனாலும் இருக்கலாம். அதே சேம் டைமில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் ட்ரில்லிங் 12 மந்த் இருக்குது பார்த்தீங்களா, இதுவுமே மீன்ஸ் ஆல் டைம் ஹையில் மீன்ஸ் கண்டினியூ க்ரோவில் இருக்கா அதை பாருங்கள். அது கிளியராக வந்து உங்களுக்கு மீன்ஸ் கிளியர் பண்ணி தந்துடும். அந்த கம்பெனி வந்து நல்ல பெட்டராக இருக்கா, இல்லை ஃபண்டமெண்டல் ஃபைனான்சியல்ஸில் எப்பயுமே சேல்ஸுமே சரி அண்ட் சேம் டைம் நெட் ப்ராஃபிட் இது எப்பயுமே க்ரோவில் இருந்துச்சுன்னா
டெக்னிக்கல் பேஸில் எவ்வளோ தான் கீழே இருந்தாலும் ஏன்னா கம்பெனி ப்ராஃபிட்டில் இருக்கும்போது டெக்னிக்கல் வந்து மீன்ஸ் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ஸில் கீழே டவுனாக இருந்தாலும் ஏன்னா திரும்ப மார்க்கெட் எப்போ ரிவர்ஸ் ஆகுது பார்த்தீங்களா, அந்த டைமில் எந்தெந்த ஃபண்டமெண்டல்ஸ் கம்பெனிஸ்லாம் வீக்காக இருக்குதோ அது எல்லாமே ரிவர்ஸ் பவுன்ஸ் ஆகுது பார்த்தீங்களா, அதுக்காக டைம் ஆகும். ஏன்னா அதே சேம் டைமில் எந்தெந்த கம்பெனிலே ஃபண்டமெண்டல்ஸ் ஃபைனான்சஸ் எல்லாமே நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது, அந்த கம்பெனிக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரம் மீன்ஸ் ரேலி தந்துடும். அதனால் அது சீக்கிரமாக அந்த ஸ்டாக்ஸ்லாம் டக்குன்னு ப்ராஃபிட் வந்துடும். ஐ ஹோப் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிற ட்ரேடர்ஸ். ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம், மார்க்கெட் இப்போ நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தருது. அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை முடிஞ்ச அளவுக்கு கிராப் பண்ண பாருங்கள். நல்ல பெட்டரான வழியில் மீன்ஸ் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, கோவிட் பேண்டமிக்கில் இங்கே கிளியராக பார்த்துருப்பீங்க, மார்க்கெட்டே வந்து இங்கே கீழே டவுன் தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து டக்குன்னு ஒரு ரிவர்சல் எடுத்து ஒரு நல்ல ப்ராஃபிட் தந்துச்சு. அதே மாதிரி தான் மார்க்கெட் இப்பயுமே ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தருது. இங்கேருந்து ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரேலி வரும். ஏன்னா அது எடுத்தோடனே நாளைக்கே வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அது வராது. அதுக்குன்னு கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்குன்னு டைம் நம்ம தந்து தான் ஆகணும். அது வரைக்கும் நம்ம பேஷண்ட்டோட பொறுமையோட ஹோல்டு பண்ணிட்டு தான் இருக்கணும். ஐ ஹோப் கிளியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ட்ரேடர்ஸ், என்னோட யூடியூப் மெம்பர்ஷிப்புமே இருக்குது. இதுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அண்ட் பெஸ்ட்டான சாட்ஸ் எல்லாம் மீன்ஸ் பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நான் எங்கேயுமே ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அது உங்களுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப்பாக இருக்கும். வெறும் ஜஸ்ட் ஒன் மீன்ஸ் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தந்திருக்கேன் அண்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட் லிங்க் இருக்குது. வெறும் ஜஸ்ட் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டெஃபினட்டாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் கேபிட்டல் க்ரோ பண்ணுறதுக்கும் அது டெஃபினட்டாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட டெலிகிராம் சேனலுமே இருக்குது. அதுலேயுமே பெஸ்ட்டான சேட்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நான் அங்கேயுமே ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதுவுமே உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். வெறும் ஜஸ்ட் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள். ட்ரேடர்ஸ், இந்த வீடியோ இவ்வளோ தான். ஐ ஹோப் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். மார்க்கெட் இப்போ கிராஷ் ஆகிட்டு தான் இருக்குது. ஏன்னா இந்த டைமில் ஸ்மார்ட் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க அதுவே நான் உங்ககிட்ட கிளியராக சொல்லியிருக்கேன். அண்ட் சேம் டைம் ஒருவேளை நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுற மாதிரினா என்ன பண்ணணும், ஒருவேளை உங்கள் மீன்ஸ் உங்களோட போர்ட்ஃபோலியோ கீழே டவுனில் இருக்குன்னா அதுக்காக இண்டிவிஜுவல் ஸ்டாக் என்னென்ன பண்ணணும் அதுவும் சொல்லியிருக்கேன். ஒருவேளை லாங் டைமில் மீன்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா இது இன்னும் ஒரு நல்ல பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி தான். நீங்களும் என்ன பண்ணணும் அதுவுமே நான் சொல்லியிருக்கேன். ஐ ஹோப் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை தவிர வேறு ஏதாவது மீன்ஸ் உங்களுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு நான் டெஃபினட்டாக ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சீரியஸ் வந்து ரொம்ப பேர் நீங்கள் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. மீன்ஸ் ட்ரேடிங் பற்றி ஒரு பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் நீங்கள் மீன்ஸ் கோர்ஸாக நீங்கள் ஸ்மார்ட்டாக சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிருந்தீங்க. அண்ட் பார்க்கலாம், எவ்ரி சாட்டர்டே வந்து ஒரு லேர்னிங் செஷன் மாதிரி அதை நான் கொண்டு வரதுக்கு பார்க்குறேன். அதில் உங்களோட சப்போர்ட் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அதையுமே நான் கண்டினியூவாக பண்ணுவேன். ஏன்னா மோஸ்ட்லி நான் இதெல்லாம் பண்ணுறதில்ல. ஏன்னா என்னோட ஸ்ட்ராட்டஜி ரொம்ப சிம்பிள் தான். அதனால் அந்த ஸ்ட்ராட்டஜி பேஸில் நான் போயிட்டுருப்பேன். அதனால் மார்க்கெட் எதையுமே நான் மோஸ்ட்லி அரௌண்ட் பார்க்க மாட்டேன். என்னோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கே தெரியும், வெறும் ஜஸ்ட் கட் அண்ட் ரைட்டில் தான் இருக்கும். பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ்னால் பிரேக் அவுட் ஸ்டாக், ஃபண்டமெண்டல் ஃபைனான்ஷியல் அதை எப்படி அனலைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இது ஒரு புது ட்ரை தான் பண்ணுறேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா தகுந்த மாதிரி இந்த 200 days மூவிங் ஆவரேஜ் எப்படி யூஸ் பண்ணுறது, டெக்னிக்கல்ஸ் என்னென்னலாம் பார்க்கணும், ஃபண்டமெண்டல்ஸ் இந்த பி ரேஷியோ, புக் வேல்யூ அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா அது ஒன்று எப்படி ரீட் பண்ணணும், அது எல்லாத்துக்கும் ஒரு லேர்னிங் மாதிரி நான் உங்களுக்காக கொண்டு அதை ஹெல்ப் பண்ணுறேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் கண்டினியூ எவ்ரி சாட்டர்டே வந்து அதை பண்ணலான்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். உங்களோட சப்போர்ட் இருந்துச்சுன்னா பெட்டராக பண்ணலாம். திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்க்கலாம் ட்ரேடர்ஸ். அது வரைக்கும் டாடா, பை பாய்.